இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோவில் சிலைகளை உடைப்பதை தடுத்தால் தலையை வெட்டிவிடுவேன், ஆடவர் மிரட்டியதாக போலீசில் புகார். ஸ்லாங்கூர் அம்பாங்கில் கோவில் ஒன்றின் சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படும் ஆடவர் ஒருவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. வெட்டுக்கத்தி, சுத்தியல் மற்றும் கரீஸ் போன்ற ஆயுதங்களுடன் கோவில் வளாகத்திற்குள் நுழைந்த ஆடவர் ஒருவர் இந்த அராஜகத்தை புரிந்ததாக லோரி ஓட்டுநரான எஸ் மோகனா என்பவர் தனது புகாரில் குறிப்பிட்டார். ஆடவர் ஒருவர் ஆலய வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைவதை அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் மூலம் தனது கைபேசிக்கு எச்சரிக்கை அழைப்பு வந்ததாக மோகனா குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக கோவிலுக்கு புறப்பட்டதாகவும் ஆலயத்தின் சிலைகளை அந்நபர் ஆயுதத்தினால் அடித்து தகர்த்துவதை தடுத்து நிறுத்த தாம் முயற்சி செய்தபோது தனது தலையை வெட்டிவிடுவதாக எச்சரிக்கை விடுத்ததாக அந்த லோரி ஓட்டுநர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். ஆலயத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவரான மோகனா ஆலய சிலைகள் உடைப்பு தொடர்பாக இன்று திங்கட்கிழமை அம்பாங் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் இந்த புகாரை அளித்துள்ளார். நாட்டின் முன்னணி வங்கியான CIMBயின் செயலாக்க கண்காணிப்புக்கு அந்நிய நாட்டவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதை தேசிய வங்கி பணியாளர்கள் தொழிற்சங்கமான நியூப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. யுனைடெட் ஏஷியன் பேங்க் மூலம் ஒருங்கிணைப்பின் வாயிலாக உயர்வு கண்ட CIMBக்கு தலைமையேற்க மலேசியாவில் ஒருவருக்கு கூட தகுதி இல்லையா என்று நியூப் கேள்வி எழுப்பியுள்ளது. நிறுவனம் ஒன்றின் வளர்ச்சிக்கு அந்நிய நாட்டவர்கள் மூலமே வளர முடியும் என்றால் அதன் வாடிக்கையாளர்கள் மட்டும் மலேசியர்களாக இருக்க வேண்டுமா என்று அது வினவியது. ஒரு வடநாட்டுக்காரரான அனிமேஷ் முகர்ஜி என்பவரை தனது நிறுவனத்திற்கு தலைமையேற்க செய்தது மூலம் CIMB மலேசியாவின் கலாச்சார தன்மைகளை உணர தவறிவிட்டதாக அந்த தொழிற்சங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. CIMB என்பது ஒரு தனியார் நிறுவனம் அல்ல, நாட்டின் கருவூலமான ஹசானா நேஷனலுடன் தொடர்புடைய அரசாங்க சார்பு நிறுவனமாகும். அரசாங்க சார்பு நிறுவனத்திற்கு ஒரு அந்நியர் தலைமையேற்க CIMB வகை செய்துள்ளது என்றால் அரசாங்கம் எந்த அளவிற்கு மலேசியருக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவத்தையும் அளித்து வருகிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். CIMBயின் பெருவாரியான பங்குகளை வைத்திருப்பது ஹசானா நேஷனல் ஆகும். ஹசானா நேஷனலுக்கு யார் தலைமையேற்றிருக்கிறார்? பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையேற்றிருப்பதாக நியூ சுட்டிக்காட்டி உள்ளது. மலேசியர்களின் கலாச்சாரத்தன்மை, பணியிட சூழல், செயல்பாடு, வாடிக்கையாளர்களுடன் கொண்டுள்ள புரிந்துணர்வு போன்ற எந்த கூறுகளிலும் பொருந்தி வராத ஒரு வடநாட்டுக்காரரை ஓர் அரசாங்க சார்பு நிறுவனத்தில் பிரதான பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பது மலேசியர்களை அவமதிப்பதாகும் என்று நியூ விளக்கியது. 2 சந்தேக பேர் வெடிகள் நகரி செம்பிலான் பண்டாபாரு நீலாயில் நேற்று முன்தினம் சுட்டுக் கொல்லப்பட்டதை போலீசார் இன்று உறுதிப்படுத்தினர். அந்த 2 சந்தேக பேர் வெடிகளும் கடந்த ஆண்டில் 4 மாநிலங்களில் 70க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு மேலாக குண்டர் கும்பல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டவர்கள் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை துணை இயக்குனர் டத்தோ ஃபடில் மர்சோஸ் தெரிவித்தார். வீடமைப்பு பகுதிகள், பொருள் பட்டுவாடா மையங்கள், 24 மணி நேர கடைகள் என்று இலக்குக்கு உரிய இடங்களில் கொள்ளை நிகழ்த்துவதில் கை தேர்ந்தவர்களாக இவ்விருவரும் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். நகரி செம்பிலான், ஸ்லாங்கூர், பேரா, கோலாலம்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் இந்த கும்பல் 10 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேல் களவாடி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவர்களுடன் தொடர்புடைய நபர்கள் என்று நம்பப்படும் மேலும் சிலருக்கு போலீசார் வலை விரித்து தேடுதல் வேட்டையை தொடங்கியிருப்பதாக டத்தோ ஃபடில் மர்சோஸ் தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி மே 28ஆம் தேதி வரையில் கிள்ளான் பள்ளத்தாக்கில் 6 நெடுஞ்சாலைகள், 25 பிரதான சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA, KLCC, இஸ்தானா நகாரா உட்பட சில முன்னணி ஹோட்டல்கள் வீற்றிருக்கும் பிரதான சாலைகள் மூடப்படும் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவு இயக்குனர் யூஸ்ரி ஹசன் பஸ்ரி தெரிவித்தார். KLIA விரைவுச்சாலை, வடக்கு தெற்கு விரைவுச்சாலையின் புத்ராஜயா பகுதியான இலிட், கிள்ளான் பள்ளத்தாக்கின் புதிய நெடுச்சாலையான NKVEயின் சுபாங், ஜலான் டூத்தா, வடக்கு தெற்கு நெடுச்சாலையின் சுங்கைபுலு பகுதி, மேக்ஸ் எனப்படும் மாஜு எக்ஸ்பிரஸ்வே, கோலாலம்பூர் ஸ்ரம்பா நெடுச்சாலையின் சுங்கைபிசி பகுதி ஆகியவை
அந்த நெடுச்சாலைகளில் அடங்கும் என்று யுஸ்ரி ஹசன் விளக்கினார். கடந்த வாரம் தலு இந்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் 9 போலீஸ்காரர்களின் மரணத்திற்கு காரணமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட லாரி ஓட்டுநர் இன்று திங்கட்கிழமை காலையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அடுத்த 20 நிமிடத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல், கற்பழிப்பு போன்ற பழைய குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளதாக கூறப்படும் 45 வயதுடைய அந்த லாரி ஓட்டுநர் மாட்டை திருடியதாக குற்றச்சாட்டின் பேரில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். 9 போலீஸ்காரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தலு இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த லாரி ஓட்டுநரை ஜாமீனில் எடுப்பதற்கு யாரும் முன் வராததால் அவர் கடந்த 3 நாட்களாக பத்துகாஜா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இன்று 6000 ரிங்கிட் ஜாமீன் தொகை செலுத்தப்பட்டு அந்த லாரி ஓட்டுநரை அவரின் முதலாளி மீட்ட வேளையில் அடுத்த 20 நிமிடத்தில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இவ்வாரத்தில் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் இளைஞர் மகளிர் மாநாட்டை தொடக்கி வைக்கப் போவதில்லை என்று கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ராம்லி அனுப்பி வைத்த பிரத்யேக கடிதத்தின் உள்ளடக்கம் கசிந்துவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபூசியா சாலே மறுத்துள்ளார். ரஃபிசியின் கடிதம் தமக்கும் கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கும் மட்டுமே அனுப்பி வைக்கப்படவில்லை என்று ஃபூசியா சாலே வாதிட்டார். இரு தலைவர்களுக்கு தாம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தின் உள்ளடக்கம் கசிந்துவிட்டதாக கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடும் ரஃபிசி ராம்லி நேற்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் பெருவிழாவான 2025 ஆண்டுக்கான லீமா கண்காட்சியில் பங்கேற்பதிலிருந்து இந்தியா மீட்டுக் கொண்டுள்ளது. கடல்சார் மற்றும் ஆகாய கண்காட்சியான லீமா தொடங்கப்பட்டதிலிருந்து தனது பங்களிப்பை வழங்கி வந்த இந்தியா முதல் முறையாக அப்போட்டியில் தனது பங்கேற்பை மீட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவின் சூரியகரன் இந்த முறை லங்காவியில் தோன்றாது என்று இந்தியா தெரிவித்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோட்டீன் அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.